ஒரு ரூமில் ஏசி போட்டால் போதுங்க, இவங்க தான் முதல் ஆளாக வந்து ஆஜராகிடுவாங்க. எங்களுக்கு கூட தூங்க இடம் விடாத இவங்க தாங்க முதல் ஆளாக வந்து படுத்துக்குவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஏசிக்கு நேராக வந்து படுத்து தூங்குவாங்க. இவரும் சரி, லூனாவும் சரி. ஆக்சுவலாக இது லூனாவோட இடம் தான். அவன் தூங்குறத பார்த்துட்டு இவர் வந்து ரெகுலராக இந்த இடத்த வந்து பிடிச்சிக்கிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து லூனா வந்துட்டு அவரும் வந்து 2 பேருமே 2 சைடை பார்த்துக்குவாங்க. எங்களுக்கு தூங்கவே இடம் விட மாட்டாங்க இவங்க 2 பேருமே. இவங்க கொஞ்ச நேரம் கொஞ்செல்லாம் கொஞ்சிட்டு இவங்க வந்து செட்டில் ஆகிடுவாங்க. சம்டைமில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு ஏசி வந்து ஒர்க் ஆகாது. அது என்ன பண்ணுன்னா கொஞ்ச நேரம் அந்த கம்ப்ரஸ் வந்து ஏதோ போயிடுச்சு, கொஞ்சம் கூலிங் இருக்கும், கூலிங்கு போயிடும். அந்த டைமில் இவங்க 2 பேரும் என்ன தெரியுமா பண்ணுவாங்கங்க, லூனா வந்து எப்பயுமே சில் சில் சில்லுன்னு வருங்க. அதுக்கு நேராக தாங்க இவர் இருப்பார். அந்த டைமில் கூலிங்கு போயிடும். அப்போ என்ன பண்ணுவார் லூனா, உஷாருங்க, இறங்கி கீழே ஓடி போய் பத்துக்குவான். நாங்கள் அதுக்கப்புறம் ஃபேன் போட்டுருவோம். எதுக்குடா இவன் கீழே போயிட்டு நாங்கள் கரெக்டாக ஏசி ஆஃப் பண்ணுறப்போ கீழே போயிடுவான் அவன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தரையில் அந்த சில்லஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சில்ல போயிட்டு நல்லா அழகாக போய் படுத்துக்குவார் தரையில். அப்புறம் நாங்கள் அந்த ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு கூலிங் போயிடுச்சுன்னா ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஃபேனை போட்டுக்குவோம். மறுபடியும் என்ன பண்ணுவோம், ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போட்டால் ஏசி கூலிங் வரும். மறுபடியும் போடுவோம், மறுபடியும் ஏறி வந்து படுத்துக்குவாங்க மேலே. உஷாருனால உஷாரு, பயங்கரமான உஷாருங்க இவன்.